எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாடுன்னு சொன்னாலுமே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னை. அப்படிப்பட்ட சென்னையை வந்து ஆந்திராவில் வந்து மீட்டவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாப்போ சிவஞானம். இவரோட முழு பேர் சொன்ன பொறுத்தவரை இவரோட ஷார்ட் ஃபார்ம் வந்து மாப்போசின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த விடுதலை கிடைச்ச அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெலுங்கு பேசுகிறவங்க எல்லாருக்குமே வந்து தனி ஸ்டேட் வேணும்னு சொல்லிட்டு அவங்க போராட்டம் பண்ணுறாங்க. அந்த டைமில் நேரு வந்து என்ன பண்ணுறாருன்னா அவங்களுக்கு வந்து ஆந்திரா வந்து பிரித்து அவங்க கிட்ட கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆந்திரா கொடுத்ததுக்கு அப்புறமும் நம்ம சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க, தெலுங்கு பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க. அந்த டைமில் வந்து இந்த தெலுங்கு பேசுகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சென்னையும் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க. அதே போல் வந்து ஸ்ரீமாலுன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உண்ணாவிரதமும் இருக்கிறாரு ஆந்திராவில். உண்ணாவிரதம் இருந்து அவர் இறந்து போகிறாரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா போராட்டம் வந்து ரொம்ப பெருசாக மாறுது. போராட்டம் ரொம்ப பெருசானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நேரு வந்து என்ன சொல்றாரு, இங்கே தமிழ்நாட்டில் வந்து பேசுறாரு. என்னன்னு சொன்னாக்கா கொஞ்ச நாளுக்கு தற்காலிகமாக வந்து என்ன பண்ணுங்க, சென்னை வந்து அவங்களுக்கு தலைநகரம் அவங்க கிட்ட கொஞ்ச நாள் கொடுத்துருங்க, நம்ம பின்னர் வந்து நம்ம வந்து மீட்டுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனாலும் அப்போ அதுக்கு கொஞ்சம் கூட செவி சாகாம மாப்போசியான்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு போராட்டம் போறேன்னா, தலையை கொடுத்தேனும் தலைநகர் காப்போம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்னை திருத்தணியை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திரா கிட்ட வந்து மீட்டு தமிழ்நாட்டோட சேர்க்கிறாரு. இது மோஸ்ட்லி இது யாருக்குமே தெரியாமலே இருந்திருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. நன்றி.